சேலத்தில் அதிக போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்து விற்பனை பிரதிநிதி உட்பட 8 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். தலைமறைவாக இருந்து கல்லா கட்டி வந்த மெடிக்கல் ரெப் சிக்கியது எப்படி? கழுத்தில் டை, காலில் பாலிஷ் செய்யப்பட்ட ஷூ, மடிப்பு கலையாத சட்டை, பேண்ட் என டிப்டாப்பாக வலம் வந்த மருந்து விற்பனை பிரதிநிதி சைடு பிசினஸாக போதை மாத்திரை விற்று கல்லா கட்டி வந்துள்ளார். வலி நிவாரணி மாத்திரையை சோடாவில் கலந்து குடித்தால் அது உச்சகட்ட போதையில் சொர்க்கத்திற்கே செல்லலாம் என கூறி இளைஞர்களை சீரழித்து வந்த நபர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சேலம் அன்னதானப்பட்டி, செவ்வாய்ப்பேட்டை, சந்தைப்பேட்டை பகுதிகளில் கூலி தொழிலாளர்களை குறிவைத்துத்தான் இந்த கும்பல் தங்களது போதை மாத்திரை சேல்ஸ் வேட்டையை ஆரம்பித்துள்ளனர். வயது குறைந்த இளைஞர்கள் தங்களது கூலி பணத்தை இவர்களிடம் கொடுத்துவிட்டு மாத்திரையை கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து குடித்து போதையில் திளைத்து வந்துள்ளனர். இந்த தகவல் சேலம் மாநகர போலீசாருக்கு தெரிய வர ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் அழுக்கு சட்டை மற்றும் கலைந்த தலையுடன் கஞ்சாவிற்கும் இளைஞர்கள் யாராவது இந்த வேலையில் ஈடுபட்டிருப்பார்கள் என நினைத்த போலீசார் பலரை பிடித்து விசாரித்த போதும் உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறி வந்தனர். அதன் பின்னர்தான் தெரிய வந்தது அவர்கள் போதை மாத்திரை என்ற பெயரில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்று வருகின்றனர் என்பது. மருத்துவர் பரிந்துரையின்றி கிடைக்காத அந்த மாத்திரைகள் அறுவை சிகிச்சைக்கு முன் நோயாளி மயக்கமடைவதற்காக கொடுக்கப்படும் மாத்திரைகள் என்பது தெரிய வந்தது. இவற்றை குளுக்கோஸ் அல்லது சோடாவுடன் கலந்து குடித்தால் அதீத போதை கிடைக்கும் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இதில் ஆபத்தும் அதிகம் உள்ளது என கூறுகின்றனர் மருத்துவர்கள். இந்த மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இன்றி விற்பனை செய்யக்கூடாது என்பது சட்டமாக இருந்த போதும் அது எப்படி எளிதாக விற்பனை செய்யப்படுகிறது என விசாரித்த போதுதான் குற்றவாளி யாராக இருக்கும் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என அழைக்கப்படும் மருந்து விற்பனை பிரதிநிதிகளுக்குத்தான் இந்த மாத்திரை எளிதாக கிடைக்கக்கூடும். அப்படி ஒரு நபர்தான் இந்த மாத்திரைகளை போதை மாத்திரை என கூறி விற்று வந்தது தெரிய வந்தது. தீவிர விசாரணைக்கு பிறகு கிருஷ்ணமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, அர்ஜுனன் ஆகிய 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இவர்களிடமிருந்து ஏராளமான வலி நிவாரணி மாத்திரைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பிடிபட்ட இவர்களுக்கு மாத்திரைகளை கொடுத்தது யார் என விசாரித்த போதுதான் அந்த மருந்து விற்பனை பிரதிநிதி சிக்கினார். இந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்ட கும்பலை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோதமாக மருந்து விற்பனை செய்து வந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் சுப்பிரமணி மற்றும் அவரது கூட்டாளிகள் ரமேஷ், சரண், கரண், நிர்மல்ராஜ் ஆகிய 5 பேரை அடுத்தடுத்து கைது செய்தனர். இந்த கும்பல் வலி நிவாரணி மாத்திரைகளை எங்கெல்லாம் போதைக்காக விற்பனை செய்துள்ளார்கள் என்பது குறித்து அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.